சொல்லுங்கள். நண்பர்களே, எல்லா மனிதர்களும் தனது வாழ்வை வரலாறாக்குவதில்லை. ஒரு சிலர் மட்டும்தான் தன் வாழ்வை வரலாறாக்குகிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்வை வாழ இளைஞர்கள் முயற்சிக்க வேண்டும். நமது முன்னோர்கள் நேரத்தை அளக்க கடிகாரம் கண்டுபிடித்தார்கள். அதில் நொடி நிமிடம் வைத்தார்கள். அவர்கள் நேரத்தை அரிதாய் பெரிதாய் கருதியதால்தான் ஒரு நொடி கூட நமது வாழ்வில் முக்கியமானது. தவறவிட்டால் விட்டதுதான், மீண்டும் அது வருவதில்லை. அந்த நொடியை நாம் அறிந்து இன்னும் இந்த ஆண்டுகள் இன்றைக்கு 2024 இருக்கின்ற ஆண்டு 4024 மாறும், 5024 மாறும், இப்படியே மாறிக்கொண்டே போகும். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? ஆல்வா எடிசன் 10,024 லட்சத்தில் 24 கோடியில் 24, அந்த கோடி 24இல் ஆல்வா எடிசன் இருப்பார், ஐன்ஸ்டீன் இருப்பார், யூக்ளிட் இருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை இங்கே யாருக்குமே புரிவதில்லை. இங்கே இருக்கின்றவர்கள் பணம், பொருள், பதவி, சுகபோகம் இதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். இதை அப்துல் கலாம் முதல் கொண்டு பெரிய பேரறிஞர்கள், சித்தர்கள், சிந்தனையாளர்கள் எல்லோரும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் வலியுறுத்தியே இருந்தாலும் பக்கத்திலே அடுகிறான் பசியோடு மனிதன். ஆனால் இவன் எல்லாவற்றையும் பதுக்கி வைத்துக்கொண்டு, பட்டா போட்டு வைத்துக்கொண்டு, இவன் தான் வாழ்ந்தால் போதும் என்று தன்னோடு வாழ்கின்ற சக மனிதனுக்கு உதவாமல் வாழ்ந்து கொண்டே போகிறான். பதவியை பெரிதாக கருதுகிறான், பணத்தை பெரிதாக கருதுகிறான், இப்படி ஆடம்பரத்தை பெரிதாக கருதுகிறார். இந்த உலகம் இதையெல்லாம் சித்தர்கள், ஞானிகள், சிந்தனையாளர்கள் சொல்லவே இல்லை. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதை நாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்மை போன்ற எழுத்தாளர்கள். நான் கார்ல் மார்க்ஸ் ஐயா அவர்களை பற்றி எழுதி தமிழக அரசின் நிதி உதவி பெற்று, தமிழ் வளர்ச்சித்துறையின் நிதி உதவி பெற்று வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறேன். பெரிய விஞ்ஞானிகளை பற்றி, ஞானிகளை பற்றி எழுதி பல நூல்களை வைத்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்ய இந்த பதவி, பணம், பொருள் எல்லாவற்றையும் விரும்பும் இந்த உலகம் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. நான் பாரதியை விட மேலானவன், ஐன்ஸ்டீனுக்கு ஒப்பானவன், பெரிய மேதைகளுக்கெல்லாம் இணையானவன். ஆனால் என்னை இந்த தெருவோரத்தில் விட்டு இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் என் சிந்தனையும் என்னுடைய புத்தகங்களும் என்னுடைய வாழ்க்கையும் வெளிப்படுகின்ற போது ஐன்ஸ்டீன் எங்கே இருக்கிறாரோ, யூக்ளிட் எங்கே இருக்கிறாரோ, நியூட்டன் எங்கே இருக்கிறாரோ, கோப்பர்னிக்ஸ் எங்கே இருக்கிறாரோ, இன்னும் மேரி கியூரி எங்கே இருக்கிறார்களோ, அது போன்ற புகழ் எனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன்தான் நான். இது தற்பெருமை இல்லை, உண்மையை சொல்லுகிறேன். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று சாக்ரடீஸ் முதல் கொண்டு பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.